குடும்ப ஆராதனைய இதுவரையும் பழைய ஏற்பாட்டில் குடும்ப ஆராதனை எப்படி இருந்திருக்கிறது, பழைய ஏற்பாட்டு அதை பற்றி என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தோம். சில பேர் கேட்கலாம், புதிய ஏற்பாட்டில் குடும்ப ஆராதனையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே சொன்னது போல இந்த பாடமே, இந்த சப்ஜெக்டே உள்ளடக்கமாக தான் தரப்பட்டிருக்கு. உள்ளடக்கமாக விளக்கப்பட்டிருக்கிற பகுதியில வச்சு அந்த குடும்ப ஆராதனை பற்றி வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறதுன்னு புதிய ஏற்பாட்டில் நாம பார்க்கலாம். புதிய ஏற்பாடு ஆரம்பமாவதற்கு முன்பு இஸ்ரவேலர்கள் மத்தியில் யூதர்கள் எல்லாருமே குடும்ப ஆராதனை நடத்தி இருக்கிறாங்க. அந்த யூத சமுதாயத்தின் இதுல இருந்துதான் நம்ம சபையே பிறந்ததுன்னு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையும் பார்க்கிறோம், பாத்தீங்களா? ஆகவே அந்த யூத குடும்பங்கள்ல குடும்ப ஆராதனை பழைய ஏற்பாட்டு போதனைகளின்படி சரியாகவே நடந்து வந்திருக்கிறது. இப்ப புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரம், அதுல நம்ம யாரை குறித்து பார்க்கிறோம்? கொர்நேலியு அவனுடைய குடும்பத்தை குறித்தும் நாம பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லி இருக்கிறேன்னு பாருங்க. 2வது வசனத்துல, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்ப அவன் தேவ பக்தி உள்ளவனும் சொல்லி நிப்பாட்லையே, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். சரிங்களா? இங்கே உதாரணம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. கொர்நேலியினுடைய உதாரணத்தின் மூலமா ஆண்டவர் என்ன எடுத்து காட்டுகிறார்? அவன் மட்டும் பக்திமான் இல்ல, அவன் தன் வீட்டாரோடு சேர்ந்து பக்திமானா இருந்திருக்கான். அதுல அதே அதிகாரத்துல 30-31வது வசனங்களை பார்ப்போம். கொர்நேலியு பேசுறான், 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக இருந்து, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அப்ப இந்த 2வது வசனத்துக்கும் 30-31க்கும் தொடர்பு இருக்கு. கொர்நேலியு தான் ஜெபம் பண்ணான்னா, கொர்நேலியு வீட்டின் தலைவனாக இருந்து வீட்டாருக்காக ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி இருக்கான். இப்ப வீட்டாரும் அங்க சேர்க்காம இல்லை, வீட்டாரும் அதுல இருந்திருக்கிறாங்கிறது தான் 2வது வசனத்துல பாக்குற. தன் வீட்டாரோடு சேர்ந்து, பாத்தீங்களா? குடும்ப ஆராதனை எல்லாம் நடக்காம இருந்திருந்தா வேதம் இப்படி எழுதாதீங்க. 10வது அதிகாரம் 2வது வசனம் கொர்நேலியுவினுடைய குடும்பம் நடத்திய விதத்தையும் குடும்ப ஆராதனையையும் அது காட்டுகிறது. இப்ப இங்க ஆண்டவர் ஒரு முக்கியமான செய்திய கொர்நேலியுவுக்கு கொண்டு வர்றார், இல்லைங்களா? கொர்நேலியுவுக்கு கொண்டு வந்து அவன் மூலமாக அதை செய்ய பார்க்கிற பொழுது, அவர் கொர்நேலியாவோடு பேசி என்ன நமக்கு காட்டுகிறார்? கொர்நேலியுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப ஆராதனை எப்படி இருந்தது என்பதை மறைமுகமா உள்ளடக்கமாக நமக்கு விளக்குகிறார். அதுதான் நீங்க பாக்குறீங்க. அப்ப அவன் அதுவும் கூட அந்த அவ்வளவு முக்கியமான செய்தி ஆண்டவர் அவனுக்கு கொண்டு வந்த பொழுது, அவன் குடும்ப ஆராதனை செய்து கொண்டிருந்த வேளையில் அது வந்திருக்குது. அதை நம்ம பார்க்க மறக்க கூடாது. சாதாரணமா வேதம் வாசிக்கிறோன்னே நம்ம பார்க்கறது இல்லை, மற்றதை பார்த்துட்டு போயிடுவோம். ஏன் அந்த வேலையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும்? அவன் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் வந்திருக்கலாமே, வேற ஏதோ செய்து கொண்டிருந்த பொழுது வந்திருக்கலாமே. அவன் குடும்ப ஆராதனை செய்து கொண்டிருந்த வேளையில் அவனுக்கு அந்த செய்தி வந்திருக்கிறதுன்னா, அதன் மூலமாக அவனுடைய குடும்பத்தை நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப கொர்நேலியனுடைய பக்தியோடு கூடிய குடும்ப வாழ்க்கை
ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. அதோட புதிய ஏற்பாட்டு காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல, பழைய ஏற்பாட்டை போலவே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் யூதர்கள் மத்தியில் இது வளமையாக இருந்திருக்கிறது. அப்போஸ்தலர்கள் கூட பலர் யூதர்களாக இருந்திருப்பதால் அவங்க வீட்டிலையும் குடும்ப ஆராதனை செய்து அதன் மூலமாக பலனடைந்திருக்கிறார்கள். இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். தீமோத்தேயு, அவங்க அப்பா அம்மா ரெண்டையும் பார்க்கிற பொழுது, அம்மா யூதன், அப்பா கிரேக்கம். அப்ப அம்மாவும் பாட்டியும் அவனுக்கு வேதத்தை எல்லாம் நல்லா சொல்லி வளர்த்திருக்கிறான். குடும்ப ஆராதனை அந்த வீட்லயும் நடந்திருக்கு. குடும்ப ஆராதனை பயிற்சியில வளர்ந்தவன் தீமோத்தேயு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14-15 வசனத்துல அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் அவன் வளர்ந்த விதத்தை உள்ளடக்கமா பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அப்படியே சொல்லி விட்டுருக்கலாம் இல்லையா? விடலையே. நீ இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்பதை அறிந்திருக்கிறதும் அல்லாமல் சொல்லி, அவன் யாரிடத்திலிருந்து கற்றான் என்பதை நாம் பார்க்கும்படியாக செய்கிறார் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அந்த பரிசுத்த வேத வசனங்களை அவன் சிறு வயது முதல் எங்கிருந்து அறிந்திருக்கிறான்? தீமோத்தேயுக்கு நல்லா தெரியும். நீ இன்னார் என்றிருந்து கற்றாய் என்பதை நினைவு கோர். அது நமக்கு தான் சொல்லப்படுகிறது. அவனுடைய தாயும் அவனுடைய பாட்டியும் அவனை வேதப்பால் ஊட்டி வளர்த்திருக்கிறான். அவன் பின்னால பவுலோட கான்டாக்ட்ல எல்லாம் பவுலுக்கு ஒன்னும் அதிகமாக வளர்க்கப்பட்டு வேதத்தில் வளர்க்கப்பட்டவனாய் இருந்த பொழுதும் அதுவரையும் அவனுக்கு வீட்டிலிருந்து வேதப்பால் ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்தை தீமோத்தேயுவும் கொண்டிருந்தான். இங்க பாருங்க, வீட்டுல குடும்ப ஆராதனை நடத்தி எல்லா இடத்துலயும் வேதத்தை பேசி குடும்பத்தோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாம் பேசி வளர்த்து வருவது தான் ரட்சிப்பை யாரும் அடைவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்ற சாதாரண வளமையான முறை. அப்படிதான். சண்டே ஸ்கூல்ல இல்ல. எனக்கு சண்டே ஸ்கூல் பிடிக்காததுனால சொல்ல. நம்ம சண்டே ஸ்கூல் வேற பைபிள் ஸ்டடி எதையும் யோசிக்கிறது இல்லை. நம்ம வீட்டையே மறந்துடுறோம். அதனால எல்லா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஈஸியா போயிடும். தார வார்த்தை அங்க கொடுத்துட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறான். அதுதான் தவறு. பிரைமரி மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸுக்கு தான். அப்ப அந்த பேரண்ட்ஸ் அப்படி வேத பால் ஊட்டி வளர்ப்பது தான், குடும்ப ஆராதனை நடத்தி வேத பால் ஊட்டி வளர்ப்பது தான் ரட்சிப்பு பிள்ளைகள் அடைவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கும் சாதாரணமான வளமையான முறை. அப்படி அதை செய்து வந்தவர்களுக்கும் எல்லா பிள்ளைகளும் அதனால ரட்சிப்பு அடைந்து விடுவது இல்லை. அங்கேயும் இங்கேயுமா சில ரட்சிப்பு அடையாம போயிருந்தது உண்டு. அதனால நம்ம குடும்ப ஆராதனையோ இல்ல வீட்டுல வேதப்பால் ஊட்டி வளர்த்ததையோ தவறுன்னு சொல்லக்கூடாது. ரட்சிப்பு கொடுப்பது நம்ம விசுவாசத்தோடு நடத்தி கொண்டு வந்த வேத உபதேசங்கள் அல்ல. எவ்வளோ விசுவாசத்தோட நீங்க சரியா இருந்து குடும்ப தலைவர்கள் சரியா இருந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து வந்திருந்தாலும் அதுவல்ல காரணம் அவர்கள் ரட்சிப்பு அடைவதற்கு. அது ஒரு கருவிதான். யாரு காரணம்? இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு கொடுக்கிறது யாருன்னு மறந்துடக்கூடாது. உங்க பிள்ளைங்க எல்லாம் ரட்சிப்பு அடைஞ்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, அதெல்லாம் நான் வேதப்பால் ஊட்டி வளர்த்துருக்கிறேன், அதனாலதான் வந்துட்டேன். போச்சே, கொன்னுட்டேன்.
தப்பு. நீ ஒரு துரும்பையும் நீ மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? நாம சில சேர்ச்சில் செய்யறான், கண்டவங்களுக்கெல்லாம் பேப்டிசம் கொடுத்தது. பேப்டிசத்தை அதை ஒரு கருவியா பாக்குறாங்க, ரட்சிப்பு அடையுது. ரொம்ப தவறு. ரட்சிப்பு ஆண்டவர் தான் கொடுக்குது, அவரிடத்திலிருந்து வரும். ஒரு பாஸ்டரும் கொடுக்க முடியாது, எவ்வளவு வெள்ளை சட்டை போட்டிருந்தாலும் முடியாது, எவ்வளவு ஞானவானா இருந்தாலும் முடியாது. ஜான் பனியனால் ரட்சிப்பு கொடுக்க முடியுமா? அவர் ஜான் பனியனா இருப்பதனால தனக்கே கொடுக்க முடியாது. நீ எப்படி மற்றவங்களுக்கு கொடுப்ப முடியுமா? முடியாது. ஜான் கால்வினோ, விட்ஃபீல்டோ யாரும் கொடுக்க முடியுமா? அவங்களுக்கே நல்லாது. ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆனால் சாதாரணமாக அந்த ரட்சிப்பை அடைவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற சாதாரண வழிமுறைகளை நாம் கைவிட்டு விடக்கூடாது. வீட்டில இருந்து வேதப்பால் ஊட்டி வளர்க்கப்படாமல் அங்கங்கேயோ வாழ்ந்து சுத்தி கடைசியில ஒருத்தன் ரட்சிப்பு அடைந்திருக்கலாம் சுவிசேஷத்தை கேட்டு. அது ஆண்டவருடைய அசாதாரண முறை. சாதாரண முறை இல்லை, அதுவும் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம விட்டுறணும். ஆனா வளமையான முறையை நம்ம உதாசீனப்படுத்த கூடாது. சில நேரம் அப்படியே ரட்சிப்பு அடையாம ஒரு பிள்ளை இருந்தா இவ்வளவும் கொடுத்து பிறகு இறப்பதற்கு முன்பு ரட்சிப்பு அடைகிறதுக்கு நம்ம செய்திருந்த காரியங்கள் உதவலாம். ஜான் நியூட்டன் ஒரு உதாரணம். அடிமை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார், கடைசியில தானே அடிமையா போயிட்டார். அவங்க அப்பாவுக்கு அவரு அடிமையாவே போய் சீரழிஞ்சு போயிருந்த நேரத்தில் அவங்க அப்பா அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு கப்பலையே அனுப்பினார் மகனை கொண்டாடுறது. தேடி பிடிச்சு பிறகு பணத்தை கொடுத்து விடுவிச்சு கப்பல்ல கொண்டுகிட்டு வர நேரத்தில் பெரிய பயங்கர புயல் ஒண்ணு வந்து கப்பல் உடைய ஆரம்பிச்சு. நியூட்டனுக்கு பயங்கரமா பயம் பிடிச்சது. இதோட நம்ம முடிஞ்சிருவோம், செத்து போகத்தான் போறோம். இன்னைக்கா புயல் அடிச்சு கப்பல்ல போயிருக்கிறீங்களா? படம் பார்த்துருப்பீங்க. படம் பார்த்தாலும் அந்த அந்த அனுபவிக்கிறது வராது இல்லையா? பயங்கரமா. அப்ப அவருக்கு பயம் பிடிச்சு நடுங்கி போயிட்டார். தன் வாழ்க்கையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, எவ்வளவு கோரமா வாழ்ந்திருக்கிறேன். அப்ப அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார் தனக்கு தெரிஞ்ச விதத்துல. அப்ப அவருடைய ஞாபகத்துக்கு ஜெபம் பண்ணணுங்கிறதும் ஏதோ தனக்கு தெரிஞ்ச அளவுல கொஞ்சத்தையா ஜெபம் பண்ணதுன்னு எங்க இருந்து கத்துக்கிட்டா தெரியுமா? சின்ன வயசுல வீட்டுல போதிச்சு, அது அவரே எழுதியிருக்கார். அப்ப அவ்வளவு காலத்துக்கு பிறகு அது உதவியா இருந்திருக்கா இல்லையா? அந்த கப்பல்ல தான் ஆண்டவர் அவரோட பேசி குற்ற உணர்வை ஏற்படுத்தி அவர் மனம் திரும்பினார். பிறகு இங்கிலாந்துக்கு போன பிறகு அவர் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். பிறகு பாஸ்டராகவே வந்துட்டார். ஆனால் வாழ்நாள் பூரா மனுஷன் தான் செஞ்ச கொடுமைகளை நினைச்சு ஆண்டவருக்கு மிக தாழ்மையோட பணி செய்தவர். அதனால ஒரு நாள் வீணா போகாது. நம்ம விசுவாசத்தோடையும் பயத்தோடையும் தேவ பயத்தோடையும் செய்யற காரியங்கள் வீணா. ஏன்னா என்னென்ன வாசி வளர்ந்துருக்கிறானோ அந்த பையன், அதை தான் அவனுக்கு காஸ்பல் ஆக போகுது. அவன் கெட்ட குமாரனா போயிருந்த பொழுதும் கெட்ட குமாரன் மறுபடியும் திருந்துவதற்கு எது உதவி செய்தது? வீட்டில இருந்து அவன் கத்துக்கிட்டதுதான். ஏன் கெட்ட குமாரனுடைய தகப்பன் வீட்டில் 2 மகனுக்கும் குடும்ப வாழ்க்கையை நல்லா நடத்தி குடும்ப ஆராதனை நடத்தி வளர்த்திருந்ததுனால இவன் எவ்வளவுதான் வெறுத்து அது வேணாம் அப்படின்னு போயிருந்த பொழுதும் ஒரு காலத்துல அவன் மிக துன்பமான நிலையில் இருந்த பொழுது அதுதான் அவனுக்கு கை கொடுத்தது. அப்பதான் புரிய ஆரம்பித்தது. இப்படிதான் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்கிறார். அது நம் கையில் இல்லை. நம்ம வேலை என்னது? காஸ்பல் சொல்றதுதான். சொல்லிக்கிட்டே போறனே வரமாட்டேங்கிறானே, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? தப்பால நினைப்பாங்க. ஒரு வருஷம் ஆச்சு ஒருத்தனுக்கும் ரட்சிப்பு கொடுக்காம நீ ஒரு பாஸ்டரா அப்படின்னு கேட்டுருவான்னு சில பாஸ்டர் பதறுதல். கண்டவனுக்கெல்லாம் கொடுத்துடுறான் ரட்சிப்பு. நீங்க கொடுக்குறீங்களா? கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க.
ரட்சிப்பை பற்றிய உங்களுடைய தவறான நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் ரட்சிப்பை அடையாதவனுக்கு இப்படி ஞான ஸ்நானம் கொடுக்கிறது அவனை ஏமாற்றுறது. அதே நேரம் ஆண்டவர் முன்னுக்கு செய்யற மகா பெரிய பாவம். சரிங்களா? அவர் கொடுக்கணும், அது அவங்க வாயில இருந்து வரணும். கிட்டகுமாரன் வாயில இருந்து தான் வந்துச்சு அவனுடைய ரட்சிப்பின் அறிக்கை. நம்ம ஜெபம் தான் பண்ணலாம், தொடர்ந்து சுவிசேஷத்தை சொல்லணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய நாள் வரணும், அவருடைய நாள்ல அவன் ரட்சிக்கப்படுவான். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதே போலத்தான் நம்ம தீமோத்தேயுவுக்கு நடந்தது. 2 தீமோத்தேயு 1:5 அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயமாக அறிகிறேன். இதை அவருங்க சொல்றதுக்கு காரணம் நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. வீட்டுல குடும்ப ஆராதனை நடத்தி வேதம் போதிக்கப்படாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்க. ஆகவே குடும்ப ஆராதனை நடத்துவது யூதர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது புதிய ஏற்பாட்டில். இனி வெளிப்புறத்துல புரஜாதியாக இருந்து யூத வளமைகளை எல்லாம் பின்பற்றி வந்தவர்களும் அதை செஞ்சிருக்கிறார். ப்ராஸ்டிலைட்னு சொல்றது, புரஜாதியிலிருந்து யூதனா வந்தவன், யூத மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தவர்களும் அதை செய்திருக்கிறார். இங்க இன்னொன்னும் புரியணும், அப்போஸ்தலர்கள் கூட சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது தனி மனிதர்கள் மேல மட்டும் அக்கறை காட்டல, குடும்பங்கள் மேல அக்கறை காட்டி குடும்பங்களுக்கு பாக்ஸ்டர் செய்தது போல வேதத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களே அப்படித்தானே குடும்பம் நடத்தி இருக்கிறார். இப்ப நம்ம வேதத்துல தான் இந்த காலத்து படிப்பு சுவிசேஷம் எப்படி சொல்லணும். யோவான் 4வது அதிகாரம் இயேசு சமாரிய பெண்ணுக்கு எப்படி சொன்னாரு, இயேசு நிக்கதேமுக்கு எப்படி சொன்னாரு, இல்ல பிலிப்பு எத்தியோப்பியனுக்கு எப்படி சொன்னான்னு எடுத்து ஏதோ முழு வேதமே தனி மனித சுவிசேஷத்தை தான் சொல்றபடியா ரொம்ப தவறான விதத்துல வேதம் வாசிப்பது. அது ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருந்திருக்கு, வரலாற்றில் ஒரு காரணம் இருந்திருக்கு. ஆனா பெரும்பாலுமே எங்க சுவிசேஷம் சொல்லப்பட்டாலும் குடும்பங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அது அசாதாரண காரியங்களை உதாரணத்தை எடுத்து சாதாரணமானதை ஆக்க கூடாது. இந்த காலத்துல பர்சனல் இவாஞ்சலிசம்னு ஒரு வார்த்தை பிரயோகம், ஒவ்வொருத்தரா பார்த்து சொல்றது. நீங்கள கூட்டமே பிடிக்காதா, இல்ல குடும்பமே பிடிக்காதா, இதெல்லாம் தனியா மட்டும் சொல்ல போற இந்த மோமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அங்கதான் 2 பேரா அவங்க விடுவாங்க சுவிசேஷத்துல. நான் ஒரு முறை அவங்களுக்கு சொன்னேன், எங்க வீட்டை தட்டி கேட்டான், சார் நீ சொல்ற நான் கேட்கிறேன், நான் சொல்றேன் நீ கேட்பியா, சரிண்ணா. ஆனா ஒண்ணு, நீ 2 வார, நான் ஒவ்வொருத்தனா தான் சொல்லுவேன். ஆனா அவங்களுக்கு பயந்துட்டாங்க, அதனால நீ சொன்னதையும் நான் கேட்க முடியாது. என் கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் உனக்கு ஒத்துக்கிறேன். சரி, யாருமே அவன்கிட்ட பேசியிருக்க மாட்டானுங்க, அவன் பேசாம போயிட்டான். சோ இந்த தனி மனித அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. வேதத்துல அந்த மாதிரியே இல்லை. கர்த்தர் தன்னுடைய சித்தப்படி எது தன்னுடைய சித்தமோ அந்தப்படி செய்திருக்கார். ஆனா வளமையாக சுவிசேஷம் எல்லோருக்கும் சொல்லப்பட்டது, எல்லோருக்குமே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்கு, அது முக்கியமா தமிழ்நாட்டில், கர்நாடகாவிலையும் இருக்கோ தெரியாது. எங்கேயாவது ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. ஊழிய கோளாறு ஏற்பட்டு, ஆர்வ கோளாறு ஏற்பட்டு என்ன கூட சில பேர் கூப்பிட்டுருக்காங்க. நான் சொல்றேன் ஹெல்ப் பண்ணுங்க, பார்க்க ஹெல்ப் பண்ணி என்ன பண்றேன்னு நான் பார்க்காம என்னதான் ஹெல்ப் பண்றேன். 2 இடம் போயிருக்கிறேன், போய் பார்த்தா ஒரு ஆணையும் காணா, எல்லாம் பெண்கள் தான்.
அவன் முதல் கேள்வி, இவங்கெல்லாம் திருமணமானவர்களா? ஆமா சார், எல்லாம் திருமணம். அப்படியெல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்க? அவங்களாம் வரமாட்டாங்க. உனக்கு அப்ப நான் என் அட்வைஸ் வந்து, இப்படி பெண்களையே கூப்பிட்டு இப்படி நீ மீட்டிங் வைக்கிறது தப்பு இல்லையா? பவுல் வச்சாரு ஆத்தங்கரை. பவுல் போன ஒரே ஆத்தங்கரை அதுதான்ப்பா. நீ பாட்டுக்கு பவுலின் ஆற்றங்கரை மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட போற. அது சந்தர்ப்பம். அப்படி பவுல் எல்லாத்திலையும் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ராஜாக்கள் முன்னுக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஜெயில இருந்து போர் வீரர்களுக்கெல்லாம், ரோம போர் வீரர்களுக்கு ஜெயம் பண்ணியிருக்கிறார். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஒரு நாள் கண்ட ஒரு நாள் நடந்ததை நீ அவருடைய வாழ்க்கை மினிஸ்ட்ரியா விளக்க பாக்குற. தப்பு இல்லையா? அப்ப நான் சொன்ன, இது தப்பு. ஹஸ்பண்ட்ஸ் வரணும், வரமாட்டாங்களே, வீட்டுல போய் சொல்லு. இப்படியே நீ மனைவிகளா கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தான பிறகு குடும்ப பிரச்சனை நீ ஏற்படுத்தி விட்டுருவ இல்லையா? அது எவ்வளவு பெரிய மோசம். அது உனக்கும் ஆபத்து. ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு அப்படி நடத்துறான். ஆனா அதுல எவ்வளவு பெரிய தவறுகள் இருக்கு. இப்ப அந்த பெண்களே ஆரம்பத்தில் 5 or 10 வந்தது 100 ஆயிருச்சுன்னு வச்சுக்கோம். ஒரு ஆணும் இல்லை. நம்ம வேத வழக்கப்படி ஒரு சபை அமைக்க முடியுமா? வேதத்தை பின்பற்றி சபை அமைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எப்ப வேதத்துல சபை அமைப்புன்னு சபையெல்லாம் ஆரம்பிக்கிட்ட பொழுதும் அங்க அங்கத்தவர்கள் ஆண்களும் பெண்களுமா தான் இருந்திருக்கிறான். அவ பெண்கள் மட்டும் இருந்தா சபை அமைக்க கூடாது. ஏன் சபை அமைக்க கூடாது? சபை அமைத்துட்டா அதுக்கு சபை தலைவர்கள் வேணுமா இல்லையா? ஒரு சபை தலைவர்கள் ஆணால இருக்கணும். இந்த நவீன காலத்துல மாதிரி ஜோய்ஸ் மாயர் அந்த மாதிரி லேடி மினிஸ்ட்ரி எல்லாம் பைபிள் இல்லை. லேடி பாஸ்டர், பாஸ்டருங்கிறதே அங்க ஆண்பால்ல தான் இருக்கு. அதை விட்ட விளக்கம் வேற எதுவும் தேவையா? ஆண்டவர் பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கணும்னு உடனே அதை ஆண்பால்லையே கொடுத்திருக்கிறார். அவரை விட இலக்கணம் தெரிஞ்சவங்க உலகத்துல இருக்க முடியுமா? முடியாது. பெண்களும் பாஸ்டரா இருக்கலாம்னா என்னன்னு சொல்லியிருப்பார்? போதகின்னு போட்டிருப்பார். போதகின்னு போட்டிருந்தா நம்ம பிரச்சனை பண்ண முடியாது. ஆனா போதகர்னு தான் போட்டு. இவ்வளவு தூரம் வேதம் சொல்லுகிற நேரம் பெண்கள் போதக வேலை செய்ய போவது தவறு. அது ஆண்டவருக்கு எதிரான. அதே போலத்தான் பெண்களை மட்டும் வச்சு சபை அமைப்பதும் தவறு. இப்ப அப்போஸ்தலர் ஆகவே இப்ப என்ன பார்க்கிறோம்? குடும்ப ஆராதனை நடத்தி, குடும்ப ஆராதனை யூதர்களுடைய வழிமுறையாக இருந்தபடியால் தான் தீமோத்தேயுக்கு அந்த அளவுக்கு வேத கல்வி வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது. அது ரட்சிப்புக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இன்னொரு உதாரணத்தை பார்க்கணும். இப்ப நான் சொன்னது போல பிலிப்பு நகருக்கு பவுல் வந்த பொழுது ஓய்வு நாளில் பட்டணத்துக்கு வெளியில் ஆற்றங்கரையின் பக்கமாக அந்த பெண்கள் வளமையாக ஜெபம் பண்ணுகின்ற இடத்தில் இருந்த பொழுது அங்கு கூடி வந்திருந்த பெண்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். பவுல் எங்க பெண்கள் தனியா ஜெபம் பண்றாங்கன்னு பார்த்து போகல. பராமரிப்பு, ஆண்டவருடைய பராமரிப்பு அவருக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய பொழுது ஏதோ ஓரளவு பவுலை பற்றி கேள்விப்பட்டிருந்த அந்த ஸ்திரீகள் பவுலிடத்துல வந்து கேட்டாங்க. பவுல் அவர்களை தேடி போகவில்லை. அவர்கள் வந்து என்ன செய்தார்? எங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஏன்னா அவர்களுக்கு யூத மொழி தெரிந்திருந்தது, யூத மதத்தில் ஆர்வம் காட்டி இருந்தார்கள். ஆனா கிறிஸ்தவ சுவிசேஷம் கேட்டதில்லை. அப்ப அன்னைக்கு பவுல் சுவிசேஷத்தை சொன்ன பொழுது லீதியா என்ற ஒரு பெண் அன்று மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்தாள். அப்ப அந்த பவுலுடைய பிரசங்கத்தின் மூலமாக
யூத மதம் சொல்லுகின்ற மேசியா இயேசு கிறிஸ்து என்பதை அவள் உணர்ந்தாள். ஆகவே இந்த பகுதியை வாட்சி பார்க்க பொழுது என்ன சொல்றேன், அவளும் அவளுடைய வீட்டாரும் பவுலிடத்தில் சுவிசேஷத்தை கேட்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று அறிகிறோம். அப்படின்னா என்னதான் நடந்திருக்கிறோம்? பவுல் சுவிசேஷம் சொன்ன பிறகு அந்த லீதியா தன் வீட்டுக்கும் பவுலை அழைத்தார். ஆகவே பவுல் அவள் வீட்டுக்கு போய் அவளுடைய வீட்டாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆகவே லீதியாகவும் இயேசுவை விசுவாசித்த அவளுடைய வீட்டாரும் அன்று சுவிசேஷம் கேட்டு இயேசுவை விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். இப்ப இந்த இடத்துல கேட்கக்கூடாத கேள்விகள் இருக்கு. லீதியாளுடைய ஹஸ்பண்ட் யார்? வேதம் நமக்கு அதை சொல்லவில்லை. அவ திருமணமாகி ஹஸ்பண்ட் செத்துருக்கலாம், இல்ல அவ திருமணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் இல்லையா? சரியா? வேதம் சொல்லு. அப்ப லீதியாலும் அவருடைய வீட்டாரும் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த காலத்து முறைமையின்படி அதை புரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல ஒரு வீடு இருந்த பொழுது ஆதியார் 1ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில், அப்போஸ்தலனுடைய காலப்பகுதியில் அந்த வீட்டில் ஹஸ்பண்ட் மனைவி பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. அதுக்கு மேல அந்த வீட்டில் வேலை செய்கிற அடிமைகள் இருந்திருப்பாங்க. அந்த அடிமைகளையும் வேதம் என்ன சொல்லுது? வீட்டாருன்னு சேர்த்து தான் சொல்லுது. அந்த விதத்தில் தான் அவர்கள் கவனித்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆகவே பவுல் பிரசங்கம் செய்த பொழுது லீதியாருக்கு ஹஸ்பண்ட் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா வீட்டில் இருந்த வேலையாட்கள் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் கேட்டிருக்கிறார். ஆகவே அங்கு வீட்டாரும் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருந்து சுவிசேஷத்தை காதால் கேட்டு சிந்தித்து புரிந்து கொண்டு விசுவாசித்தவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த குழந்தை ஞான ஸ்நானம் கொடுக்கிறவங்க இதை வச்சு ஒரு தவறான வாதம் செய்யுது. வீட்டார்னு போட்டிருக்கிறதுனால நிச்சயமா குழந்தைங்க இருந்திருக்கும், அதனால குழந்தைங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அது தவறு. அங்க சொல்லவே இல்லை, அது சொல்லவே இல்லை அந்த இடத்துல. என் விசுவாசம் என்பது நீ சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்து அதற்கு பிறகுதான் ஞான ஸ்நானம் எடுக்கணும்னா குழந்தைகள் அந்த லெவலுக்கு வர முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுதலும் இல்லை. ஆகவே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இருந்து வயதானவர்கள் தான் அன்னைக்கு ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே அவருடைய வீட்டில் அவருடைய நண்பர்கள், வேலையாட்கள் என்று பலர் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர் ரட்சிப்பு அடைந்த பொழுது தன்னுடைய வீட்டாரும் அதை கேட்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு அவளிடத்தில் இருந்திருக்கிறது. ஆகவே வேதம் குடும்பத்தை உதாசீனப்படுத்தவில்லை. அதை நம்ம 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 13 - 15 வரையும். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின் அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று என்னை வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்ப இங்கே வீட்டார் என்று சொல்லப்படுவது அவளுடைய உறவினரும் நிரந்தரமாக அந்த வீட்டில் தங்கியிருந்தவர்களையும் அவளுக்கு பணி செய்த வேலையாட்களையும் தான் குறிப்பதாக இருக்க வேண்டும். அதுவும் கூட அவர்கள் எல்லோருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்ததாகவும் அங்கு இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். சரிங்களா? ஆகவே பழைய ஏற்பாட்டில், இந்த புதிய ஏற்பாட்டில் ஆரம்ப பகுதியில் வீட்டார் என்ற பொழுது அது கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டும் பார்க்க கூடாது. அப்படிதான் நாம பார்ப்போம். ஆனா அந்த காலத்துல
வீட்டார் என்று சொன்னால் வேலையாட்கள், கொஞ்ச காலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்து வந்து தங்கி இருந்துட்டு போறவங்க, அந்த மாதிரி தான் அங்க பார்க்கணும். அப்ப இங்க வந்து ஒரு இந்த பகுதிகளை வச்சு உள்ளரங்கமான முறையில் நமக்கு குடும்ப ஆராதனை பற்றி வேதம் போதிக்கிறது. இதுவரை நம்ம பார்த்திருக்கிற பகுதிகள் கொர்நேலியு, திமோத்தேயு, லீதியா, இந்த 3 பகுதிகளையும் வைத்து என்ன படிக்கிறோம்? முக்கியமாக கவனிக்க வேண்டிய உண்மைகள் எது? முதலாவது, சுவிசேஷம் தனிப்பட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. குடும்பங்களை உதாசீனப்படுத்தாங்க. இரண்டாவது, சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கும் ஒவ்வொரு வீட்டாரும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நல்ல குடும்ப வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார்கள். மூணாவது, ஒவ்வொரு வீட்டாரும் குடும்ப வாழ்க்கையின் ஒரு பகுதியாக குடும்ப ஆராதனையை நடத்தி வந்திருக்கிறார்கள். அதை அவர்கள் அப்போஸ்தலர்களிடமிருந்து கற்றது மட்டுமல்ல, தாங்களே பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். ஆகவே இது ஒரு ஊகம் அல்ல, வேத விளக்க விதிகளை பயன்படுத்தி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நியாயமான அனுமானம். அதுதான் நம்ம திமோத்தேயுனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்ப எதை அப்போஸ்தலர்கள் பின்பற்றினார்களோ, இயேசுனுடைய வாழ்க்கையிலும் இருந்ததோ, அதையே தான் மற்றவர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள். அவ எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பகுதியாக குடும்ப ஆராதனை இருந்திருக்கிறது. குடும்ப தலைவர்களால் அது நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி அது இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் நல்ல சபைகள் வர முடியாது, நல்ல சபைகள் அமைக்கவே முடியாது. முடியுமா? முடியாது. உங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை பாருங்க. ஏன் இங்க எல்லாம் சபை அமைப்பது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு? உங்க கலாச்சாரம், உங்க பண்பாடு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. முக்காவாசி எல்லாருமே இந்து பின்னணியில இருந்து வந்தவங்க இல்லையா? அங்க நம்ம ஒழுங்கா வளர்க்கப்படல, அப்பா அம்மா வாழ்க்கை ஒழுங்கா இல்லை. அப்படியே அப்பா அம்மா சிஎஸ்ஐ அந்த மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவங்களாலும் ஒரு வெளிப்புறமான ஒரு மத வாழ்க்கை தான் இருந்திருக்கிறதே தவிர அவங்க விசுவாசிகளாகவே இல்லாம இருந்திருக்காங்க. அதனால நம்ம வளர்ந்த முறையில நமக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. நம்ம எப்படி ஒரு கணவன் மனைவியா குடும்பம் ஒழுங்கா இருக்கணுங்கிறத பெற்றோர்களிடத்திலிருந்து நம்ம பார்க்கவும் இல்லை. ஆகவே நம்ம ரட்சிப்பு அடைந்திருந்தாலும் எவ்வளவோ காரியங்களை நம்ம அடையாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப புது பிரச்சனை, ரட்சிப்பு அடைந்து விட்டால் அவன் வயசு ஒரு 24 26 அப்படியெல்லாம் இருந்துட்டா அந்த அவிசுவாசிகளான பெற்றோர்களால தொல்லை. கல்யாணம் பண்ண அவங்க கல்யாணம் பண்ணணும்னா கிறிஸ்தவ பெண்ணையா கிறிஸ்தவ ஆணையா தேடி பார்க்க போறாங்க. இல்ல, சொந்தத்துல சடங்கு மாதிரி கட்ட பார்ப்பான். அது ஒரு பிரச்சனை. நீ கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட அந்த முறையை பின்பற்றுகிறார்கள். பாஸ்டர்களால ரெக்கமெண்ட் பண்ணப்படுறவங்க, சொல்றேன், பாஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றவங்க தான் ஒரு நாளும் கட்டக்கூடாது. இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் நான் சொல்லு, பொதுவா நம்ம ஜெர்ச்சத்துக்கு வெளியே இருக்கான். ஏன்னா அவன் கமிஷன் அடிக்கிறான், தெரியுமா? அதெல்லாம் நடக்கிறது எனக்கு தெரியும். இத்தனை கதை சொல்லி இருக்கிறான். இப்ப இந்த அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது உண்மையிலேயே அரேஞ்ச் மேரேஜ் இல்லை, அதெல்லாம் வேற எக்கானமி இருக்குதாங்க. அதுக்கு தான் அது வச்சிருக்குது. இதுக்காக பாஸ்டர்ஸால சம்பந்தமே படக்கூடாதா? தப்பு. நான் பட்டிருக்கிறேனே. உண்மையான ஆலோசனைகளை சொல்றேன்.
நல்ல ஆலோசனைகளை, பொதுவான ஆலோசனைகளை சொல்லணும். இல்லாட்டி ஒண்ணுமே தெரியாம வளர்ந்தவங்களுக்கு அங்க எப்படியா போயிட்டு எங்கத்தான் இருந்து தெரிஞ்சுக்கிட்ட போறாங்க. ஆகவே பாஸ்டர்ஸ் வேலை பெரிய வேலை. ஆனா அதை கருத்தோடையும் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஆலோசனைகளை கொடுக்கணும். மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. அப்படி ஒழுங்கா ஒரு கல்யாணம் பண்ணால் இந்த குடும்ப வாழ்க்கையை பார்க்காம, குடும்ப ஆராதனையே வீட்டில் செய்து வராத குடும்பத்திலிருந்து வந்ததுனால இவங்களுக்கெல்லாம் போதித்து அதையெல்லாம் சொல்லி கொடுக்காம அவங்க எப்படி செய்ய போறாங்க? அதனால என்ன நடக்குது? குடும்பத்துல பிரச்சனை. ரொமான்டிக்கா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவன் கூட, சர்ச்சிலேயே கிறிஸ்தவன் பண்ணிக்கிட்டவன் கூட ஒரே மாசத்துல அடிக்கிறான், சண்டையை போட்டுக்கிறான். அப்ப இது சினிமா காது, உண்மையானது அல்ல. அது ஒரு படத்தோட முடிஞ்சு போயிருந்தார் இல்லையா? அது நிலைக்கிறது இல்லை. சண்டையும் போட்டுக்கிறது, பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. குடும்ப ஆராதனை எப்படி நடத்துறது? முடியுமா? முடியாது. அதனால என்ன நடக்குது? சபை பிரச்சனை உள்ளதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் தான் சபைகள் பொதுவாகவே கூட. அது சரிவர, சீர்திருத்த சபைகளுக்கு சரிவர. அதனால வாலிபர்கள் மற்றவர்கள் எல்லாமே திருமணம் ஆசை இருப்பது தப்பு இல்லை, தவறான இதுக்கு இடம் கொடுத்துறாங்க. ஒருத்தர் தானே கல்யாணம் பண்ணலாம், ஆண்டவர் டிவோர்ஸ் பண்ண வேணாங்கிறாரே. அப்ப அதை ஒழுங்கா பண்ணாட்டி என்ன ஆகும்? அதாவது பார்த்து பண்ணணும், ஜெபம் பண்ணணும். கல்யாணம் பண்ண போறவங்க உண்மையான விசுவாசியான்னு பார்க்கணும். இல்ல அது பெந்தகோஸ்தே சபைக்கு போயிட்டு வந்திருக்கும், சிஎஸ்ஐ போயிட்டு வந்திருக்கும், அதனால விசுவாசியா? இல்லை, நம்பாதே. விசுவாச வாழ்க்கை இருக்கிற. அதுதான் நான் என்ன சொல்றது, சரி விருப்பப்பட்ட நீ போற சபைக்கே வர சொல்லு. 6 மாசம் வரட்டும், 6 மாசமோ 1 வருஷமோ வரட்டும். பாஸ்டர்ஸும் பார்க்கலாம், நீயும் பார்க்கலாம், சர்ச்சும் பார்க்கலாம். அது உண்மையான விசுவாசமா இல்லையாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ண பிறகு உன் சர்ச்சுக்கே வரணும்னா, இப்ப இதுல எல்லாம் இல்லாம வளர்ந்த பெண் அங்க வந்து இருக்குமா? இருக்காது. சில பேர் நம்ம சர்ச்சில் இருந்துட்டு பெண்ணை கட்டிக்கிட்டு அவ சர்ச்சுக்கு போயிடுறாங்க, பெந்தகோஸ்தே சர்ச். கல்யாணத்துக்காக நீ எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய விஷயங்களை தூக்கி எறிந்து விடுகிறாய். அது சரியா பார்த்தா? அப்ப உண்மையிலேயே உனக்கு இயேசுவே தேவையில்லையே. இந்த உலக காரியங்களுக்கு உன்னை அடகு வைக்கிறவர்களுக்கு இயேசு எதற்கு? இயேசுவிடத்துல வருவதுங்கிறது தியாகத்தோடு தான் வரும். இழக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. அவங்க குடும்ப வாழ்க்கையில குடும்ப ஆராதனை இருக்கணும்னா நம்ம சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. முதல்ல கணவனும் மனைவியும் நீங்க ஒருவரை ஒருவர் மதித்து சமமாக பார்த்து பேசி வாழ்றவங்களா இருக்கணும். சமாதானம் உண்மைதான், தலைவனுக்குத்தான் லீடிங் பொறுப்பு இருந்தாலும் கூட அவன் மனைவியை அன்போட கேட்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நடக்காதவனா இருந்தா அவன் கணவனே இல்லை. எப்படி இருக்க முடியும்? ஒரு வார்த்தை வருது, அதை பத்தி பேர ஆரம்பிச்சு அன்னைக்கு குடும்ப ஆராதனையை விட்டுட்டு அதே பேசிட்டு போயிடுவேன். ஆணாதிக்கம் உலகத்திலேயே நான் எந்த ஒரு ஜாதியிலையும் மேலை நாட்டில் வெள்ளக்காரங்க மத்தியிலையோ எங்கேயோ பார்த்தது இல்லை. அது இந்தியன் டிஎன்ஏல தான் இருக்குது. இந்தியன் டிஎன்ஏல தான் பதிஞ்சு போன ஒன்று. நீங்க ஆக்சுவலி உங்க டிஎன்ஏ எடுத்து லேபுக்கு அனுப்பி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஆணாதிக்கம்னு ஒன்று இருக்கும். அவனே கண்டுபிடிச்சு சொல்லுவான். அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? எங்க அப்பா தான்
உங்க அப்பா தான் எல்லாம் தான் காரணம். அங்கதான் பார்த்து வளர்ந்துருக்கோம். அங்கதான் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஒரு உதாரணம் மட்டும் கொடுக்குறேன், ரொம்ப போக மாட்டேன். சாப்பாடு வருது, இட்லி சட்னி சாம்பார்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு உட்காந்து சாப்பிட்றாரு, அம்மா எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு சாம்பாரை வச்சு பார்க்குறாரு, பழமையான டேஸ்ட் இல்லை. முன்னாடி இது சாம்பாரா? அது கூவத்துல இருந்து அள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படியா பேசுறது? எவ்வளவு பெரிய இன்சால்ட். இவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறானா இல்லையா? இவனு இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். பார்க்குறானா இல்லையா? என்ன பார்க்குறான்? அம்மாவோட நான் எப்படி பேசணும், நான் கல்யாணம் பண்ணா என் வைஃப் கிட்ட எப்படி பேசணும்னு பார்க்கலாம். அப்போ இவங்க வேதப்பால் ஊட்டி வேத வழக்கத்தை கற்றுக் கொடுக்காம தவறான வழக்கம் அது பிள்ளைகளுக்கு போகுமா இல்லையா? அப்ப அப்பாவுக்கு தப்பாம புள்ள பிறந்திருக்கிறான்னா அதுக்கு காரணம் யாரு? அனாதிக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அனாதிக்கம் உதவாது. அது உதவவே உதவாது. இப்ப என் வைஃபுக்கு அவ்வளவு தூரம் உடல் நலம் சரியில்லை. அதோட இந்த சர்ஜரி செய்து அந்த கை இன்னும் சரி வரல. அதனால அவங்களால ஒன்றும் சமைக்க முடியாது. அப்ப அதனால சமையலுக்கு அங்கெல்லாம் ஈஸி, வெளியில வாங்கிக்கலாம். அவங்க மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. இங்க இருக்கிறவங்களுக்கு தான் பொண்டாட்டி கையாலேயே சமைக்கணும். அதே மாதிரி சாம்பார் வேணும், அதே மாதிரி சட்னி வேணும், அதே மாதிரி ஐட்டம்ஸ் வேணும். எனக்கு அதெல்லாம் இல்லை. மெக்டானல்ட்ஸ் இருக்கு, கென்டாக்கி இருக்குது, என்னென்னலாமே இருக்குது. அம்மா சாப்பாடு வேணும்னா அதையும் செஞ்சு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? வைஃபுக்கு வேலை அதிகம் இல்லாம கவனமா இருக்கணும்னு தானே பார்க்கணும். இருந்தாலும் எனக்கு வீட்டில் இப்ப வேலை கூட, கிச்சன் வேலையெல்லாம் கூட, ஹவுஸ் ஒர்க் எல்லாம் கூட. நானும் ஒரு இந்தியன் ஒரிஜின் தான். அந்த ஆணாதிக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? கொண்டு போட பார்த்துக்கிறேன். அது கொல்லப்பட வேண்டியது. நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அம்மா விட்டு நான் விட்டுருவான் இல்லையா? சோமான பிறகு வா. எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அப்ப ஆண்டவர் கொடுத்ததோட தான் நம்ம வாழணும். அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இப்ப நான் வந்துட்டதுனால இப்ப எல்லாம் ஸ்ட்ரிப் எல்லாம் ரொம்ப ஷார்ட், கூட என்னால் எடுக்க முடியாது. இப்ப அவங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் வந்துருக்கு. ஆணாதிக்கம் மோசமான, அது ஒரு பேய். அது பேச்சில் வரும். நம்ம சிந்தனையில் இருப்பதுனால வைஃபோட எப்படி பேசணும் அதுல வரும். அது மதிக்கிறது. நம்ம மனைவிய பெண்ணை எப்படி மதிக்கணுங்கிறதையே கற்றுக்கொள்ளாததுனால வாரது. நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளதான் இருக்கும், இல்லாம இருக்கு. எனக்கே இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இல்லாம இருக்க முடியும்? அது நம்ம டிஎன்ஏ இல்லையா? அதை வேஸ்ட் பண்ண சில நேரம் நீங்க தான் பேசவே விட மாட்டீங்க. ஏன் மனைவி அப்படி இல்லை, என்ன பிடிக்குமோ பிடிக்கலையே சொல்லிடுவாங்க. நம்ம பொறுமையா கேட்கணும். பொறுமையா கேட்கணும். ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு கேட்டு தீர்மானங்கள் எடுக்கணும். இல்லாட்டி அவன் ஹஸ்பண்டும் இல்லை, நீங்க வைஃபாவும் நடந்துக்கலன்னா. ஆனா எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா இருக்குமா? குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா இல்லாட்டி குடும்ப ஆராதனை எப்படி நடத்த முடியும்? வார வாரம் சண்டை போட்டுக்கிறவனோட எப்படி குடும்ப ஆராதனை நடத்துறது? பொய்யா தான் நடத்த முடியும் இல்லையா? மாத்திக்க பாருங்க, ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க உங்களை மாத்திக்கணும். வைஃபோட உட்கார்ந்து பேசுங்க, ஓப்பனா பேசுங்க, தீர்மானங்களை எடுங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஆகவே குடும்பம் நல்லா இல்லாட்டியும் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. ஆலன் ஜானுடைய புத்தகம் அருமையான புத்தகம்.
இயேசுடைய அன்பை கணவன் மனைவி உறவை எப்படி ருசி பார்ப்பு, அதை வாட்சி பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றி காட்டி வாசிக்கிறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே ஆண்களுக்கு இங்க தேவையானது ஆணாதிக்கத்தை கொள்றதுக்கு தாழ்மை, பயங்கரமான தாழ்மை வேணும். இயேசு தன்னுடைய சீடர்களை காலை கழுவினாரா இல்லையா? அது எதுக்கு செய்தார்? நாம தான் தொடர்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக இல்லவே இல்லை. அவ்வளவு பெரிய திருத்துவத்தின் 2வது அங்கத்தவர் கடவுள் தேவகுமாரன் எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறேன் என்பதை காட்டுறது. பேதர் விடலையே அவர், நீங்க என்ன என் கால கழுவுறதுன்னு அப்ஜெக்ட் பண்ணா இல்லையா? அந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். அது தாழ்மைக்கு உதாரணமா இருக்கு. அந்த அளவுக்கு தாழ்மை தேவை. குடும்ப வாழ்க்கையை சரிப்படுத்துகிறது. குடும்ப வாழ்க்கை சரியா இருந்தால்தான் குடும்ப ஆராதனை நடத்த முடியும். ஆகவே நீங்க யோசிச்சு பார்க்கணும், என்ன செய்யலாம். போதகர்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கணும். இதுதான் பிரச்சனை. நான் இங்க எல்லா பிரச்சனை உள்ள குடும்பங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது போதகர்கள் இருந்து இதுதான் பிரச்சனை. குடும்பம் சரியில்லை. அது அவங்க அப்படியே ஏத்துக்கிறாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா என்ன செய்யணும்? அப்படி சொன்னியாச்சு ஒரு முஸ்லீமாவோ இந்துவாவோ மறுபடியும் மாறி. ஏன்னா அதுக்கு மட்டும்தான் இது இந்த மாதிரி சிந்தனை போக்கு பயன்படும். கிறிஸ்தவத்தில் இடமே கிடையாது. கிறிஸ்தவத்தில் இடமே கிடையாது. இது ஆண்டவர் பொறுத்துக்கவே மாட்டார். ஆனால் நீங்க மாற்றாத வரையும் கிறிஸ்தவன் உங்களை அழைத்துக் கொள்வதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். சபையில இருந்து விசுவாசிகளா இருந்து உங்களுக்கு ஊழிய விருப்பம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா இதை சரிப்படுத்தாத வரையும் அதை நினைச்சே பார்க்க. பாஸ்டர்ஸும் என்கரேஜ் பண்ணி விட்டுறாதீங்க. எவனாவது பெண்ணை மதிக்காதவன் பாஸ்டர் ஆக முடியாத உதவிக்காரனா இருக்க. தன்னுடைய மனைவியோடு இணைந்து தாழ்மையோடு வாழ்ந்து குடும்ப ஆராதனையை நடத்தி பிள்ளைகளை கருத்தோடு வளர்க்காதவனுக்கும் அந்த பதவி சரியில்லை. பாஸ்டரை பார்த்து யாரோ கேட்டான், இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க பாஸ்டர், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா நம்ம ஊர்ல இதெல்லாம் சரியே வராதே, அப்படின்னா சபையே இல்லாமல்ல இருக்கணும். அவர் சொன்னார், பார்த்துட்டு பட்டுன்னு அவர் பதில் சொன்னார், நல்லது தானே சபையே இல்லாம இருக்கிறது. ஏன்னா உனக்கு தெரியுமா, சபையே இல்லாம இருக்குன்னா ஒரு இனத்துல அது ஆண்டவருடைய நியாய தீர்வு. அவர் தண்டிக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஏனோ எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது? தண்டனை. எப்படி சபை வர முடியும்? இந்த அழுக்குகள் எல்லாம் ஆண்டவருடைய சபையில இருக்க முடியாது. ஆண்டவருடைய சபை வேதத்துல பார்க்கிறபடிதான் இருக்கும். ஆகவே அது ஆண்டவருடைய தண்டனை. ஆண்டவர் தான் ஒரு எழுப்புதலை கொண்டார். அந்த தண்டனை காலம் முடியும். ஆகவே நீங்க நம்முடைய சபைகளில் இந்த மாதிரி அழுக்குகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். போதகர்களுக்கு பெரிய வேலை. சபை அங்கத்தவர்களாக இருக்கிறவர்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சின்ன சின்னதாவே மாத்திங்க. ஆண்கள் ரொம்ப மாறும், ரொம்ப மாறும். அதுதான் நல்லது. இப்ப என் வைஃபுக்கு நான் செய்யற வேலைகள்லாம் ரொம்ப வேலைகள். ஏன்னா அவங்களால முடியாது, இந்த கை வேலை செய்யாது. கால் நகம் வெட்டி விடுறதுல இருந்து எல்லாம் செய்யணும். நம்ம செய்யாம யார் செய்ய போறா? நம்ம தான் செய்யணும். எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் சரியா இல்லாம குடும்ப ஆராதனை நடத்த முடியுமா? ஆகவே குடும்ப ஆராதனைக்கு ஆசைப்பட்டாலும் கூடிய
இந்த அழுக்குகளை நீக்கவும் அதே நேரத்தில் உழைக்கணும். ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணு. அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நேரத்தில் கூட தொடர்ந்து குடும்ப ஆராதனையை பற்றி மட்டுமல்ல, அந்த ஆராதனை இருப்பதற்கு ஏற்ற முறையில் குடும்பமும் இருக்க வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, புறஜாதி மதங்களிலெல்லாம் இருந்து கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுடைய வாழ்க்கையில் புறஜாதி பண்பாடு அடியோடு இல்லாமல் போய்விட நீர் கிருபை பாராட்டு. நம்ம எல்லோருமே சிந்தனையோடு அந்த புறஜாதி பண்பாடுகளை அழித்து ஒழித்து கிறிஸ்தவ ஒழுக்கத்தோடு வாழ்க்கை இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம். ஆமென்.